ஹோபார்ட் ஹரிகேன் vs சிட்னி சிக்ஸர்ஸ் பிபிஎல் மேட்ச் நம்பர் 1. இன்றைக்கி மேட்ச் பெல்லரி ஓவல் ஹோபார்ட்டில் நடக்க போகுது. இந்த மேட்ச் ஒரு நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பிக் பாஸில் 3 நியூ ரூல்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் தெரியலனா நீங்கள் இந்த செக்மெண்ட்டை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் சர்ஜ் ஜென்ரலி 6 ஓவர்ஸ் T20 மேட்சஸில் இருக்கும். அது டொமஸ்டிக்காக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டாக இருந்தாலும் அந்த 6 ஓவர் இப்போ 4 ஓவர் ஆகி மீதி இருக்க அந்த 2 ஓவரை 10 ஓவருக்கு மேலே எப்போ வேணால் பேட்ஸ்மென்ஸோட பேட்டிங் டீமோட விஷ் படி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தா இப்போ ஒரு டீம் இப்போ சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அது 90th 20th ஓவரில் நான் பவர் பிளே எடுத்துக்கிறேன்னு பேட்டிங் டீம் சொன்னாங்கன்னா கூட அப்போ பவுலிங் டீம் வேறு வழி இல்லாமல் பவுண்டரி லைனில் 2 ஃபீல்டர்ஸை மட்டும்தான் அவங்க வச்சு ஆகணும். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர், அதாவது 11 பிளேயர் இல்லாமல் 12th and 13th பிளேயர், அதாவது 2 பிளேயர் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். ஃபுட்பால் பார்க்குறவங்களாம் தான் இது உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும். அந்த 2 பிளேயர் எடுக்கிற பிளேயரை உள்ளே இருக்க 11 பிளேயரில் 2 பேரை ரிப்ளேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். அதாவது அப்படி ரிப்ளேஸ் பண்ணும்போது அதையும் 10th ஓவர் மேலே தான் பண்ண முடியும். இந்த சப்ஸ்டியூட்டான 10th ஓவர் மேலே தான் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது அந்த மாற்றக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜடேஜாவை மாற்றுறாங்க அப்படின்னா ஜடேஜா ஒரு ஓவருக்கு மேலே பேட்டிங் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி இல்லைனா ஒரு ஓவருக்கு மேலே பவுலிங் போட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. பேஷ் போனஸ், ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் டீம் 10 ஓவருக்கு எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத செகண்ட் பேட்டிங் டீம் கூட கம்பேர் பண்ணி, சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீம் 80 ரன் எடுத்திருக்காங்கன்னா செகண்ட் பேட்டிங் டீம் 81 ரன் 10 ஓவர் முடியும் போது எடுத்திருந்தாங்கன்னா செகண்ட் பேட்டிங் டீமுக்கு போனஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க. அப்படி 80 ரன்னுக்கு கம்மியாக எடுத்திருந்தாங்கன்னா அது ஃபஸ்ட் பேட்டிங் டீமுக்கு அந்த போனஸ் பாயிண்ட் போயிடும். ஹோபார்ட் ப்ராபல் லெவலில் வில் ஜாக்ஸ், டார்ச்சி ஷாட் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்டு பீட்டர் ஹாண்ட்ஸ்கோம், மேத்யூ வெய்ட் இல்லாத காரணத்தால் இவர் டீமை லீட் பண்ணுவார். அவர் தான் விக்கெட் கீப்பர். ஸோ ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேனும் கூட. ஸோ அவரோட பாயிண்ட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த மேட்ச்க்கு. இந்த மேட்ச்சில் டார்ச்சி ஷாட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயராக இருப்பார். இந்த டீமுக்கு டார்ச்சி ஷாட், இன்கிராம் ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. 2 பேருக்குமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டார்ச்சி ஷாட் நீங்கள் வருஷம் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் வேறு லெவல் பிளேயர். பிக் பாஸ்னு வரும்போது, டொமஸ்டிக் கிரிக்கெட் வரும்போது வேடை விட அவரோட ரெக்கார்ட் பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா மேட்ச்லையும் 2 ஓவர் கிட்ட ஒரு ஓவர் போட்டுருவார். வேட் ஓவர் கொடுப்பார் கேப்டனாக இருக்கும்போது. இப்போ பீட்டர் ஹாண்ட்ஸ்கோமும் ஓவர் கொடுப்பாரு நம்ம நம்பலாம். லாஸ்ட் இயர் டார்ச்சி ஷாட் பவுலிங்கில் ஒரு 5 விக்கெட்லாம் கூட எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான பிளேயர் டார்ச்சி ஷாட். நாள் போக அவர் ஒரு 20% 30% டிஃபால்ட் கேப்டனாக ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஜொஹான் போத்தா ஒரு ஆஃப் ஸ்பின்னர். அவர் மட்டும்தான் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர். அவருக்கு அடுத்து ஷார்ட் தான் பார்ட் டைம் ஸ்பின்னராக பவுலிங் போடுவார். இந்த டீமோட மெயின் 5 பவுலர்ஸ். இந்த மெயின் 5 பவுலர்ஸை விட்டால் டார்ச்சி ஷாட் ஒரு பவுலர், வில் ஜாக்ஸ் கூட பவுலிங் போடுவார். அவர் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆஃப் ஸ்பின்னர். சிட்னி சிக்ஸர்ஸ் டீமில் ஜோஸ் பிலிப்பே எல்லாருக்கும் தெரியும். ஹைலி ரேட்டடாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர். ஆர்சிபி கூட நல்லா விளையாடி கொடுத்துருப்பாரு. அவர் தான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார். ஓப்பனிங் இவங்க டீம்லேயும் கேப்டன் ஹென்ரிக்வஸ் இல்லை, டெஸ்ட் டீம் ஸ்குவாடில் இருக்கிறதுனால ஹியூக்ஸ் கேப்டன் பண்ணுவார். ஹியூக்ஸ் ஒரு டீசெண்டான ரெக்கார்டு இருக்குது. ஜென்ரலாக ஒரு ஓப்பனர். பட் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை மிடில் ஆர்டரில் விளையாட விட்டாங்க 4 or 5. இப்போ அவர் கேப்டனாக இருக்கிறதுனால ஒன்ஸ் அகைன் அவரே ப்ரொமோட் பண்ணி திரும்பவும் அவர் ஓப்பனராக விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபிலிப்பே கூட. பிகாஸ் ஹியூக்ஸ் லெஃப்ட் ஹேண்டர், ஃபிலிப்பே வின்ஸ் 2 பேரும் ரைட் ஹேண்டர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லலாம். இவர் கேப்டன், நான் நல்லா விளையாடிக்கிறேன், ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நல்லா விளையாடிருக்காரு. ஸோ இவர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வின்ஸ் 1 down விளையாடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. டான்ஸ் கிறிஸ்டியன், அவர் எந்த கண்ட்ரி லீக் போனாலும் அங்கே அவர் இருக்க டீமில் வின் பண்ணிவிடுவாங்க டைட்டில். அந்தளவுக்கு அவர் இம்பார்ட்டண்டான பிளேயர். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆல்ரவுண்டர். பேட்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணுவார், பவுலிங்கும் ரொம்ப நல்லா பண்ணுவார், மீடியம் பேஸ் பவுலிங் பண்ணாலும். இந்த டீமில் இருக்க 2 ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகிஃப்க்கு 36 year old லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், போப் 20 year old ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின். இவங்க 2 பேர் ரெக்கார்டும் பெருசாக இல்லை. ஸோ இவங்க நல்லா போடலன்னா அவங்கள கவர் பண்ணுறதுக்கு டான் கிறிஸ்டியன் கண்டிப்பாக பவுலிங் போடுவார். பிரத்வைட் மேக்ஸிமம் 4 ஓவர் போட சான்சஸ் இருக்குது. ஆன் பேப்பர் இந்த டீம் பெட்டராக இருக்காங்க. பட் பவுலர்ஸில் இந்த டீமில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அதுவும் இல்லாமல் ஹோபார்ட் அவங்க ஹோம் கிரவுண்டில் விளையாடுறாங்க. கீ பிளேயர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் வழக்கம் போல். இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டீம்லேருந்து நல்ல சாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக்கில் பெஸ்ட் ஹெசல், கேப்டன் பிசி சாய்ஸஸ். ஹோபார்ட் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் கேப்டன் டேனியல் கிறிஸ்டியன் பிசி ட்ரை பண்ணுங்கள்.
சிட்னி சிக்ஸர்ஸ் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபிலிப்பேவும் கேப்டனாகவும் இங்கிராமை விசியாக ட்ரை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஷார்ட் விசியாக கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சேஃபான கேப்டன் சாய்ஸ், இம்பார்ட்டண்டான கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். செகண்ட் ரிஸ்கியான சாய்ஸ் கொடுத்துருக்கேன் 2 டீமில் இருந்தும். இப்போ நம்ம கிராண்ட் லீக் டீம் பார்க்கலாம். வழக்கம் போல் இந்த மேட்ச்க்கும் நான் 7 கிராண்ட் லீக் டீம் உங்களுக்கு தந்திருக்கேன். இதில் 4 டீம் ஹோபார்ட் பிளேயர் கேப்டனாக இருக்க டீம் எல்லாம் ஹோபார்ட் டீம் வின் பண்ணுன்னு கொடுத்துருக்க டீம்ஸ். மீதி இருக்க 3 டீம் சிட்னி சிக்ஸர்ஸ் பிளேயர்ஸ் கேப்டன் அவங்க வின் பண்ணணும்னு கொடுத்துருக்க டீம். ஃபஸ்ட் டீம் ஷார்ட் 2 டீமில் கேப்டனும் ஒரு டீமில் விசியாகவும் இருப்பார். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர் இந்த டீமில் டான் கிறிஸ்டின் விசி. இந்த டீமில் ஹியூக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் பிரத்வைட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். பிரத்வைட் கிட்ட வந்து பெருசாக பேட்டிங் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் பவுலிங் டீசெண்டாக போடுவார். ஒரு 2 6 வந்து ஒரு 10-20 குயிக் ரன்ஸும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டுவார்ஷியஸ் இந்த டீமோட சிட்னி சிக்ஸர்ஸ் டீமோட லாஸ்ட் இயர் செகண்ட் பெஸ்ட் லீடிங் விக்கெட் டேக்கர். 10வது பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு நான் எல்லா டீம்லையும் எடுத்திருக்கேன். இந்த டீமில் நான் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், ஃபிலிப்பேவை எடுக்கல டீம் காம்பினேஷனுக்காக. எந்தெந்த பிளேயரை நான் ஃபிலிப்பேவை டீம் 6ல் நான் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எந்தெந்த பிளேயரை நான் கேப்டனாக விசியாக கொடுத்துருக்கேனோ அவங்களெல்லாம் எடுக்கலைன்னா, மற்ற டீமில் நான் எடுக்கலைன்னா அந்த டீமில் நீங்களும் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பிளேயர் தான் ட்ராப் பண்ணணும், இந்த பிளேயர் எடுக்காதீங்க அப்படின்னு நாங்கள் நோட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமுக்கு அவரை எடுக்க வேண்டாம். பிரத்வைட் ஜென்ரலாக நான் கேப்டன் விசி கொடுக்கல, அதனால் பிரத்வைட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி பவுலிங்கில் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். டீம் 2 ஒன்ஸ் அகைன் ஃபிலிப்பை ட்ராப் பண்ணியிருப்பேன். இந்த தடவை ஷார்ட் கேப்டன் பிரத்வைட் விசி. இங்கே நான் மேக்ரைட்ன்ற பிளேயரை எடுத்திருப்பேன். 1% தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. யங்ஸ்டர் அவர் லாஸ்ட் சீசனில் ஒன் டவுன் விளையாடி 2 மேட்ச்சில் 50 போட்டிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்லேயும் இந்த சீசன்லேயும் அவர் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதிக பேர் எடுக்கல. ஸோ கிராண்ட் லீக் டீமில் ட்ரை பண்ணுறவங்க சப்போஸ் பிளேயிங் லெவலில் இவர் பேர் ஒன் டவுனில் 3rd இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் எடுங்க, கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க ட்ரை பண்ண ரொம்பவே தயங்குவாங்க. ஸோ நீங்கள் பண்ணலாம். இந்த டீமில் டான் கிறிஸ்டின் ட்ரை பண்ணனாலும் பண்ணலாம். மற்ற டீமில் நாங்கள் விசியாக கொடுத்துருப்பேன், அங்கே எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட பிளேயருக்கு பதிலாக மட்டும் நான் 2 பிளேயருக்கு லாஸ்ட் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் கூட வேட் இல்லைனா ஸ்டோயினிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பின்ஸ் இல்லைனா டான் கிறிஸ்டின், ஹியூக்ஸ் இல்லைனா பிரத்வைட், இவங்க 2 பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எடுத்துக்கலாம் ஹோபார்ட் தோக்கிற டீமில், டீம் காம்பினேஷன்ஸில். இன் டீம் 3 வில்ஜாக்ஸ் கேப்டன் அண்ட் டான் கிறிஸ்டின் விசி. இந்த டீமில் நான் ஹான்ஸ்கோமை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபிலிப்பை எடுத்திருக்கேன். வில்ஜாக்ஸ் கொஞ்சம் ரிஸ்கியான கேப்டன் தான். சரே டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன், பார்ட் டைம் பவுலிங்கும் போட்டு விக்கெட்டும் எடுப்பார். இங்கே ஓவர் கொடுப்பாங்களான்னு தெரியாது, பட் இவர் ஒரு ரிஸ்கியான கேப்டன். இவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆவரேஜை விட பேட்டிங் டெக்னிக் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. இந்த டீம்லேயும் நான் மேக் ரேட் எடுத்திருக்கேன். இந்த டீமில் நீங்கள் வின்ஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். பிரத்வைட்டுக்கு பதிலாகவோ இல்லைனா ஃபாக்னருக்கு பதிலாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படி ஃபாக்னருக்கு பதில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் டுவார்ஷஸ்க்கு பதில் ஹோபார்ட்டோட பவுலர் எடுத்துக்கலாம். டீம் 4 இவர் கேப்டன், அதுவும் இல்லாமல் எப்போவாச்சும் ரேராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிடுவார் ஹியூக்ஸ். அதனால் இந்த டீமுக்கு நான் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ரிஸ்கி கேப்டன் தான். அப்படி உங்களுக்கு ஹியூக்ஸை கேப்டன் எடுக்க பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக டான் கிறிஸ்டினை கேப்டனை ட்ரை பண்ணலாம். நம்பர் 5 பேட் பண்ணுவார், ப்ளஸ் 2-3 ஓவர் கன்ஃபார்ம் போடுவார். ஸோ டான் கிறிஸ்டினும் கேப்டனாக ட்ரை பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த டீமில் 2 விக்கெட் கீப்பர் எடுத்திருக்கேன். ஹான்ஸ்கோம் பிசி, அவருக்கு விக்கெட் கீப்பர் பாயிண்டும் இருக்குது, ஒரு டீசெண்டான பிளேயர். கேப்டனாக அவரை கொடுத்துருக்கதால அவர் நல்லா பேட் பண்ணுவார். இந்த டீமில் ஒரு பெரிய ரிஸ்க் ஷார்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ ஷார்ட்டை ட்ராப் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ஷார்ட்டை இந்த டீம் காம்பினேஷன் எடுத்திங்கன்னா எடுக்காதீங்க, தைரியமாக ஷார்ட்டை விட்டுட்டு போடுங்க. மற்றபடி வேறு எந்த பிளேயர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். டீம் 5 ஹான்ஸ்கோம் கேப்டன் அண்ட் ஃபிலிப்பை விசி. இது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன். ரேராக இந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா பார்த்துருப்பீங்க, ட்ரீம் டீம் 2 விக்கெட் கீப்பரும் கேப்டன் விசியாக இருக்க மாதிரி. இந்த டீமில் நான் வில்ஜாக்ஸை எடுத்திருக்கேன். இந்த டீமில் ஒன்ஸ் அகைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஷார்ட்டை அண்ட் ஹியூக்ஸையும் ட்ராப் பண்ணியிருக்கேன். அவங்கள நீங்கள் எடுக்க வேணாம், ஏன்னா நம்ம ஓப்பனர் ஃபிலிப்பை எடுத்திருக்கோம், அதனால் ஹியூக்ஸ் வேணாம். மற்றபடி வேறு எந்த பிளேயரில் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். பிரத்வைட் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். டீம் 6 இதுவும் ஒரு முக்கியமான டீம். ஃபிலிப்பே கேப்டன் அண்ட் ஷார்ட் விசி 2 பேருமே 2 டீமுக்குமே ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். அண்ட் இந்த டீம் சிட்னி சிக்ஸர்ஸ் வின் பண்ணுற மாதிரி டீம், அதனால தான் அவங்க டீம்லேருந்து நிறைய பவுலர் எடுத்திருக்கேன்.
வேணும்னா நீங்கள் ஒரு பவுலர் அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஹான் போத்தா எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா குரீந்தர் சந்து, அவரும் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் மாதிரி தான். ஆனால் அவர் ரன்னு கொஞ்சம் நிறைய கொடுப்பார், கிட்டத்தட்ட நம்ம ஷர்துல் தாக்கூர் மாதிரி. டீம் 7 வின்ஸ் as கேப்டன். வின்ஸ்க்கு நிறைய டெக்னிக், நிறைய டேலண்ட் இருக்குது. பட் அவர் ரொம்பவே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். இருந்தாலும் இவர் ஒரு டீமில் கேப்டனாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். எல்லாருமே ஓப்பனிங் மேட்ச்சில் ஹோம் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது தான் ஜென்ரலாக நடக்கும். சப்போஸ் அது நடக்காமலும் போகலாம். அப்படி நடக்காமல் போச்சுன்னா இந்த டீம்லேருந்து ஃபிலிப்பே வின்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பேட்ஸ்மேன்ஸாக இருப்பாங்க. அதனால் இந்த டீமுக்கு வின்ஸ் கேப்டன். அண்ட் இன்கிராம் பிசி, இன்கிராமும் முக்கியமான பிளேயர். அவர் மேலே நிறைய ஃபோக்கஸ் இல்லை, ஆனால் 2-3 மேட்ச்சில் நீங்கள் பார்ப்பீங்க அவரோட நல்ல பர்ஃபார்மன்ஸை. ஸோ இன்றைக்கி மேட்ச்க்கான 7 கிராண்ட் லீக் டீம்ஸ் இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.